3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த புது பிறப்பை பற்றி. முதலாவது, புது பிறப்பு நாம செய்கிற ஒரு காரியம் கிடையாது, தேவன் செய்கிற ஒரு காரியம். எப்படி இது நடந்திருக்கு, எப்படி தேவன் இதை செய்கிறார், தேவன் செய்கிறார், எப்படி செய்கிறாரு? ஆவியானவர் செய்கிறாரு, கிறிஸ்துவோட நம்மளை இணைக்கிறாரு. வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, வசனத்தை கொண்டு இதை செய்கிறார். வசனத்தினால் நாம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மறுபிறப்பு, புது பிறப்புன்னு யோசித்தாலே மனசுக்கு முதல்ல எது வரக்கூடாது? நான் செஞ்சது, ஆமாங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க. இல்ல இல்ல இல்ல, அது மனசுக்கு வந்தா பத்தாதுங்க. அது பாயிண்டே கிடையாது. அது பெரிய ஒரு விஷயமே. அவர் என்ன செய்தார்? இரண்டாவது, அவர் செய்கிற காரியம் ஒரு மாபெரும் அற்புதம், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் அற்புதத்தை தேவன் செய்கிறார். முதல்ல என்ன சொன்னேன்? தேவன் செய்கிறது, நம்ம செய்யறது கிடையாது இந்த மறுபிறப்பு. இரண்டாவது இது தேவன் செய்கிற ஒரு மாபெரும் அற்புதம், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் அற்புதம். கிரேட் மிரக்கிள், கிரேட் மிரக்கிள். பாருங்க, ஒண்ணு இல்ல, ஒரு குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய அற்புதம் தான். ஜனங்க நிறைய யோசித்து பார்க்கறதே இல்லை. நீங்க இருக்கிறதே அற்புதம் தாங்க, நீங்க பிறந்ததே அற்புதம் தாங்க, நீங்க உண்டானதே அற்புதம் தான். யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஒரு சாதாரண ஒரு பிறப்பு கூட, பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோரை பார்த்தீங்கன்னா அவங்களை கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தப்போ அவங்களுக்கு எப்படி உணர்ந்தாங்கன்னு, அதை கண்டு எப்படி ஆச்சரியப்பட்டாங்க, எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு வந்தது, எவ்வளோ வியப்பு, எப்படி இந்த குழந்தை இந்த தாயின் கருவிலிருந்து வெளியே வந்தது, எப்படி இப்படிப்பட்ட ஒரு குழந்தை உண்டாச்சு அப்படின்ற ஒரு 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 வியப்பு, ஒரு ஒரு அமேஸ்மெண்ட் எனக்கு இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு, என் பையன் பிறக்கிறப்போ, முதல் பிள்ளை, எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அமேஸ்மெண்ட்னா, நான் ஃபோன் எடுத்து என் கான்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா, எனக்கும் ஃபோனுக்கும் ரொம்ப தூரம், அப்படிதான். ஆனா அந்த ஒரு ஈவெண்ட், அங்க நடந்த அந்த காரியம், அந்த என் பையன் பிறந்தான் பாருங்க, அந்த பிறப்பு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு விதமான ஒரு வியப்பும் உண்டாச்சு. சும்மா இருக்க முடியல என்னால. பிறந்துட்டான்னு எல்லார்ட்டையும் தேவையில்லாம சொன்னேன், எல்லாரும் ரிப்ளையும் பண்ணாங்க, இஷ்டத்துக்கு போயிடுச்சு மெசேஜ். நிறைய பேர் ரிப்ளை பண்ணாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு சாதாரண ஒரு இயற்கையான இந்த ஒரு பிறப்பு, ஒரு குழந்தை உலகத்துல பிறக்கிறதே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. நீங்க உங்களுடைய மறுபிறப்பு எவ்வளவு ஒரு அற்புதம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்க, உங்க மறுபிறப்ப அந்த விதமா யோசித்திருக்கிறீங்களா? அதை ஒரு ஆச்சரியத்தோட யோசித்திருக்கிறீங்களா? அதை கண்டு வியப்படைந்து இருக்கிறீர்களா? அப்படி உங்களுக்கு ஆளன்னா, ஒண்ணு நீங்க மறுபிறப்பு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், அல்லது மறுபிறப்பு உங்களுக்கு ஆகவே ஆகலன்னு அர்த்தம். இதை கண்டு ஒரு வியப்பு இல்ல, இது ஒரு அமேசிங் திங், ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு என்னைக்குமே உண்டாகலன்னா, ஒண்ணு இதை பத்தி சுத்தமா புரிஞ்சுக்கல, அது அவ்வளவு நல்லது இல்லை, அல்லது இது உங்களுக்கு நடக்கவே இல்லை, அது அதை விட மோசம். ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், ஒரு மாபெரும் அற்புதம். நிக்கதேமு அங்க இயேசுட்ட பேச தொடங்குறப்போ எப்படி பேசுறாரு பாருங்க. நிக்கதேமுடைய வார்த்தைகளை கவனிங்க. அற்புதங்களை பற்றி தான் பேசுறாரு. யோவான் 3, திரும்ப அந்த பகுதி முக்கியமான பகுதி அது. யோவான் 3, நிக்கதேமு வராருல, 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. இயேசுட்ட அவர் தான் முதல்ல டாபிக் ஆரம்பிக்கிறாரு, அதாவது பேச்சு கொடுக்கிறார் இயேசுட்ட. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. இயேசு எப்படி பதில் சொல்றாரு, திரும்ப யோசித்து பார்ப்போம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு இப்பதான் தண்ணீரை திராட்சரசம் எல்லாம் மாத்தினாரு. இயேசு மற்ற அற்புதங்களும் ஒருவேளை செய்திருப்பார், கேள்விப்பட்டிருக்கிறார். நிக்கதேமி நீர் செய்யற மாதிரி அற்புதங்களை யாருமே, அந்த மனசுல அவருக்கு எது பெருசா இருக்கு? இந்த அற்புதங்கள் தான் பெருசா இருக்கு. நீர் செய்யற மாதிரி யாரும் செய்யவே முடியாது, உண்மையிலே நீ தேவனிடத்துல தான் பெருசா பேசுறாரு. ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு இயேசுவுக்கு. இயேசு அதை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு சொல்லுவாருன்னு நினைச்சாருன்னு நினைக்கிறேன். இயேசு எப்படி பதில் சொன்னாரு?
ஒருவன் மறுபடியும் பிறக்கலனா தேவ ராஜ்யத்தை காணவே இந்த அற்புதம்லாம் பெருசு இல்லப்பா, இதை விட பெரிய அற்புதம் உனக்கு நடக்கணும்ன்றார் இயேசு. இதுல என்னங்க அப்படி அற்புதம் நீங்க கேட்கலாம் ஒருவேளை. இதுல என்னங்க அவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு காரியம், அப்படி என்ன நடந்துருச்சு? மூணாவது பாயிண்ட், முதல்ல தேவன் செய்கிறார், இது தேவன் செய்கிற ஒண்ணு. ரெண்டாவது இது ஒரு மாபெரும் அற்புதம். மூணாவது இந்த அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவனே உண்டாவது. ஏன் இவ்வளவு பெரிய அற்புதம்னு சொல்றோம்? ஏன் இது ஒரு சூப்பரான காரியம்னு சொல்றோம்? இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்குது, உங்களை ஜீவிக்க வைக்குது, புதிய ஒரு ஜீவனே உங்களுக்கு தருகிறது. அல்லது இப்படி சொல்லலாம், இது வரைக்கும் இல்லாத ஜீவனை உங்களுக்கு கொடுக்குது. இது வரைக்கும் இல்லாத ஜீவனை கொடுக்குது. புது பிறப்புல அப்படி என்ன பெருசுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் கிடைக்குது உங்களுக்கு. ஜீவன், லைஃப். ஆங்கில அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். லைஃப் நமக்கு எல்லாருக்குமே புரியுது. லைஃபே அதன் மூலமா தாங்க வருது. இந்த 3 படங்களை திரும்ப யோசித்து பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால அந்த லைஃப் இந்த உலகத்துல இல்ல. பிறந்த உடனே ஒரு நியூ லைஃப் உலகத்துக்குள்ள வந்துருச்சு. ஒரு புது ஒரு ஜீவனே இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிச்சிருச்சு. அந்த சிருஷ்டிப்புன்ற படத்தை யோசித்து பாருங்க. சிருஷ்டிப்புக்கு முன்னால எதுவுமே இல்ல, சிருஷ்டித்த உடனே ஒரு காரியம் அங்க இருக்குது. ஒரு புதிய ஒரு லைஃப் அங்க இருக்குது. உயிரோட எழுப்புறதையும் யோசித்து பாருங்க. இதுக்கு முன்னால அந்த ஆள் செத்து இருக்கிறாங்க. லாசரு செத்து இருந்தாரு. உயிரோட எழுப்பின பிறகு அவருக்குள்ள ஜீவன், சாவிலிருந்து ஜீவன். இந்த மறுபிறப்புல, புது பிறப்புல என்ன கிடைக்குது? இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜீவன். ரட்சிப்பு என்பது ஏதோ நாம இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ இயேசுவை பின்பற்றுறோம், ஏதோ சபைக்கு போறோம், ஏதோ சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம், பைபிளை வாசிக்கிறோம், அது மாதிரி வாழ பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க. ரட்சிப்பு என்பது தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஜீவனை பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜீவனை பெற்றிருக்கிறது. அதான் ரட்சிப்பு. பாருங்க, ஏதோ நாம ஒரு பெட்டர் லைஃப வாழ்றோன்றது மட்டும் இல்லைங்க, முதல் முறையா லைஃப் இருக்குது நம்மகிட்ட. ரட்சிப்பு என்ன? ரட்சிப்பு ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்? இந்த புது பிறப்பு என்ன சொல்லுது ரட்சிப்பை பற்றி? முதல் முறையாய் லைஃப் இருக்குதுங்க உங்களுக்கு. Salvation is going from no life to life, going from death to life. எந்த ஜீவனும் இல்லாம ஜீவன் அடைவது, ஜீவனை பெற்றுக்கொள்வது, மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. என்ன விதமான ஜீவன்னா இந்த வேதம் விதமாய் விவரிக்குது. நித்திய ஜீவன் அல்லது தேவனுடைய ஜீவன் சொல்லலாம். தேவனால் பிறந்திருக்கிறோம்னா தேவனுடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய ஜீவன். சொன்னால கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோட கூட எழுப்பப்பட்டோம். கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் அந்த ஜீவனோட நமக்கு ஒரு பங்கு உண்டாயிடுச்சு. We share in the resurrection life of Christ. 1 யோவான் 5:11 பாருங்க. கிறிஸ்துவோட ஜீவன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். நித்திய ஜீவன் குமாரனில் இருக்கிறது. அந்த ஜீவன் குமாரனில் இருக்குது. அந்த குமாரனோட இணைக்கப்பட்டதுனால அந்த ஜீவன், அவருக்கு உள்ள இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ளாகவும் இருக்கிறது. தெய்வீக இந்த ஜீவன், நித்திய ஜீவன், கிறிஸ்துவனுடைய ஜீவன், கிறிஸ்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ள நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில நமக்குள்ள இருக்குது. அதாவது இந்த மாபெரும் வித்தியாசத்தை யோசித்து பார்க்கணும். ரட்சிப்பு என்பது எந்த ஜீவனும் இல்லாம ஜீவனை பெறுவது, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு போவது. நிக்கதேமுவை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு. நான் என்ன சொல்றாரு? எப்பா, நீ பிறந்து இவ்வளவு நாள் வாழ்ந்து ஒன்றும் நடக்கலப்பா, பிரயோஜனமே கிடையாதுன்றாரு. அதாவது நமக்கு கொடுக்கப்படுகிற தீர்வை வைத்து பிரச்சனையை புரிஞ்சுக்கலாம்.
தீர்வு எவ்வளோ பெருசா இருக்குதோ பிரச்சனை அவ்வளோ பெருசு. ஏன்னா பெரிய பிரச்சனைக்கு தான் பெரிய தீர்வு. உதாரணம் கொடுக்குறேன். டாக்டர்கிட்ட போறீங்க, சும்மா உதாரணம், காலில் வலி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போறீங்கன்னு வைங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுறீங்க. டாக்டர் ஏதோ பார்த்தாரு, அப்புறம் உள்ளே போயிட்டார், அப்புறம் திரும்ப வெளியே வராரு. ஏங்க, இது ரொம்ப சீரியஸான விவகாரங்க, இது உங்கள் காலையே வெட்டி எடுத்துணுன்னாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கால் வலின்னு போயிட்டு காலையை வெட்டி எடுத்துடணும்னா அது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னாருன்னா நம்ம அதை வச்சு எப்படி எப்படி கணக்கு போடுவோம்? அப்படின்னா என்ன, ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுப்பாங்க. தீர்வு எவ்வளோ பெருசோ பிரச்சனை அவ்வளோ பெருசு. பிரச்சனை எவ்வளோ பெருசோ தீர்வு அவ்வளோ பெருசு. இயேசு இங்க நிக்கதேமு என்ன பார்த்து சொல்றாரு? This man who has lived and accomplished much, வாழ்ந்து பல காரியங்களை சாதித்த நிக்கதேமு, பரிசேயர்களுக்கு தலைவராக இருந்த நிக்கதேமு, வாழ்றதுனா எப்படின்னு அவருக்கு தெரியும். சமுதாயத்துக்கு முன்னால வாழ்ந்து காமிச்சிருக்கிற நிக்கதேமியை பார்த்து சொல்லுகிறாரு, எப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நீ வாழவே இல்லை. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு இட் டஸ் நாட் அமௌண்ட் டு எனிதிங். இதுல எந்த அர்த்தமும் இல்லை, நோக்கமும் இல்லை. இது நீ வாழாதது போல. நீ பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் சாதனைகள் உன் எல்லாமே பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. உன் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை. நீ வாழாதது போல இருக்கிற இன்றைக்கு நீ மறுபடியும் பிறக்கணும். உன்கிட்ட ஜீவனே இல்லை, ஜீவன் வரணும், மறுபிறப்பு உனக்கு தேவைன்றாரு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நிக்கதேமுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கும். அதை இன்னும் புரிஞ்சிக்க இன்னும் ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். மனுஷனுடைய பிரச்சனை ஏதோ கொஞ்சம் இது தேவை, கொஞ்சம் அது தேவை கிடையாது. அது உலகம் சொல்றது. உலகம் மனுஷனுடைய பிரச்சனையை பார்த்து எப்படி சொல்லும்? ஒன்றும் இல்லைங்க, படிப்பை கொடுத்துட்டா நல்லா ஆயிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதை கொடுத்துட்டா நல்லா வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை, இதை மாத்திட்டா போதுங்க. ஏசு சொல்றாரு, ஒட்டு மொத்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் பிறக்கணும். ஜீவனே இல்லை, ஜீவன் முதல்ல உண்டாகணும். இயேசு இன்னொரு முறை ஒருத்தன் என்னுடைய அப்பாவை புதைச்சிட்டு வரேன் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு இடத்துல இயேசு என்னை பின்பற்றி வான்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொல்றான், எங்க அப்பா மரிச்சிட்டாரு, நான் போய் முதல்ல இந்த பரியல் ரைட்ஸ், இந்த புதைக்கிற இந்த காரியங்க அடக்கம் பண்ணிட்டு, அடக்கம் பண்ண வேண்டிய இந்த சடங்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வரணும், உடனே வர முடியாதுன்றான். இயேசு அதுக்கு சொல்றாரு, let the dead bury the dead. மரித்தவர்களே அடக்கம் பண்ணட்டும்ன்றாரு. அதாவது இயேசு யோசிக்கிற விதமே வேற. எல்லாருக்கும் தெளிவுபடுத்த மாட்டாரு, இது ஆவிக்குரிய மரணங்க, இது சரி, அப்படிலாம் பேசல இயேசு. மரித்தவர்களே அடக்கம் பண்ணட்டும், அவ்வளவுதான். வேணே ஷாக்கிக்கா சொல்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் புது பிறப்பு இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, தேவனோட ஒரு உறவு இல்லாம வாழுகிறவர்கள் அவங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, நோக்கம் இல்லை, வாழாதது போல வாழுகிறார்கள். உண்மையிலே பார்த்தா ஜீவன் அவர்கள்ட்ட இல்லாம இருக்குது. ஜீவன் வேணும் அவங்களுக்கு முதல்ல. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. இது இட்ஸ் a huge change. இந்த புது பிறப்புன்றது ஒரு புது ஜீவனே பெறுறது. இது வெறும் ஏதோ இப்போ என் வாழ்க்கையில ஒரு புது கட்டத்துக்கு போறேங்க, இது என் வாழ்க்கையில ஒரு நியூ ஃபேஸ். சிலர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நியூ சாப்டர் இன் மை லைஃப். அப்படி கிடையாதுங்க. இதுதான் உங்க லைஃப்னுடைய ஆரம்பமே. இயேசுவை பொறுத்த வரைக்கும், வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பு தான் நம்ம ஜீவிக்கிறதுனுடைய தொடக்கமே. உண்மையிலே அப்போதான் நம்ம ஜீவிக்க தொடங்குறோம். ஏன்னா அதுக்கு முன்னால தேவனோட உறவு இல்லாம இருந்தோம். தேவனோட உறவு இல்லைன்னா அப்ப ஜீவிக்கலன்னு தான் அர்த்தம். மூச்சு விட்டுட்டு இருக்கலாம், நடமாடிக்கிட்டு இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கலாம், குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கலாம், இதையும் அதையும் செஞ்சுட்டு இருக்கலாம். நாம செய்யறதை பெருசா நினைக்கலாம், மற்றவர்கள் உலகமே நாம செய்யறதை பெருசா நினைக்கலாம். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும், இயேசுவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. எப்போ வாழ்க்கை அர்த்தமுள்ளமாக மாறுது, எப்போ வாழ்க்கை இப்பதான் வாழ்றாங்கன்னு சொல்ல முடியும்னா, அங்க ஒருத்தர் மறுபடியும் பிறந்திருக்கணும், இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கணும், இயேசுவை உண்மையிலே விசுவாசிச்சு அவரை ஆண்டவராக பின்பற்றி அந்த வாழ்க்கையை தொடங்கி இருக்க வேண்டும். சரி,
முதலாவது தேவன் செய்கிற ஒண்ணு. 2வது இது ஒரு மாபெரும் அற்புதம். 3வது இது என்ன அற்புதம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஜீவனையே நாம பெற்றுக்கொள்கிறோம். 4வது புது பிறப்புனா என்னன்னு சொல்லிட்டு வரோங்க. 4வது புது ஜீவன்னா அது என்ன? இந்த புது ஜீவன்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? இதுல என்ன ஸ்பெஷல்னா, இட் இஸ் a change in the deepest part of you. உங்களுக்குள்ள இருக்கிற மிகவும் ஆழமான பகுதியில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற மிகவும் ஆழமான பகுதியில ஒரு மாற்றம். A change in the deepest part. புது பிறப்பு, that's what regeneration or new birth is. மேலோட்டமான பகுதியில் இல்ல, சரீரத்துல எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, ரட்சிக்கப்படும் போது நாம முகம் வந்து மாறிடுறது இல்லை, இன்னும் அழகாவணும் ஆயிடுறது இல்லை, அல்லது இன்னும் அசிங்கமாயிடுறது இல்லை. வெளி தோற்றத்துல எந்த மாற்றமும் இல்ல, அதே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா மாற்றம் எங்க நடக்குது? ஆவியில் நடக்குது, உள்ள நடக்குது, காணக்கூடாத அந்த இடத்துல நடக்குது. அது கூட பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமான விதத்துல நடக்கல, ரொம்ப ஆழமா நடக்குது, ஆழமான ஒரு இடத்துல நடக்குது. அதாவது வெறும் ஏதோ எண்ணத்துல நடக்குது, என்னுடைய கற்பனைகள் நடக்குது, அப்படி மட்டும் கிடையாது. பாருங்க, த டீப்பஸ்ட் பார்ட், உங்களுக்கு இருக்கிற மிகவும் ஆழமான பகுதி என்னங்க? வேதம் அதை இப்படி சொல்லுது, இருதயம், ஹார்ட், ஸ்பிரிட். இந்த புது பிறப்புல என்ன நடக்குது? நமக்கு ஒரு புதிய இருதயம் கிடைக்குது, ஒரு புதிய ஆவி கிடைக்குது. எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25 27. இந்த ஹார்ட், ஸ்பிரிட், இதுல எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதை கவனிப்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. நவமான இருதயம், புதிதான ஆவி, இந்த 2 வார்த்தைகளை கவனிக்கணும். நவமான இருதயம், புதிதான ஆவி. அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிகவும் ஆழமான அந்த பகுதியில ஒரு மாற்றம், அதுதான் இந்த இருதயம், ஆவின்னு சொல்லுது. வேதத்துல இருதயம் என்பதற்கு அர்த்தத்தை மறந்துடக்கூடாது. ஹார்ட். நாம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இருதயம் வந்து வெறும் உணர்ச்சிகள் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு நினைச்சுப்போம். மனது வந்து எண்ணங்கள் இருக்க இடம், அப்படி அந்த பிரிவு வந்து வேதத்துல இல்லை. இருதயம் வந்து அதை விட பிராடான, இன்னைக்கு இருக்கு நாம பயன்படுத்துறத காட்டிலும் ஒரு பிராடான அர்த்தத்தோட பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இருதயத்திலிருந்து தான் எல்லாம் வருது என்பது வேதத்தினுடைய ஒரு தனித்தன்மையான போதனை. இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஆகவே இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். இயேசுவே சொன்னாரு, நான் இப்ப சொன்னது நீதிமொழியில் இருக்கு. இயேசு என்ன சொன்னாரு? நல்ல மனுஷன் நல்ல அந்த இருதயம், நல்ல அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியங்களை வெளிக்கொண்டு வருகிறான். அப்போ எல்லாமே இருதயத்திலிருந்து தான் வருது என்பது வேதத்தினுடைய ஒரு போதனை. எண்ணங்களா இருக்கட்டும், உணர்ச்சிகளா இருக்கட்டும், தீர்மானங்களா இருக்கட்டும், ப்ரையாரிட்டிஸ். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து அதுக்கு ஊற்று எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருதயம் தான். இப்படி சொல்லலாம், உங்க இருதயம் தான் உங்க வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் சென்டர். கண்ட்ரோல், உங்க வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்றது எது? உங்களுடைய இருதயம். இந்த புது பிறப்புல தேவன் என்ன செய்யறாரு? உங்களை வெளியெல்லாம் மாத்திடல, எல்லா இடத்திலும் கூட மாத்திடல. அப்படி யோசிச்சா கரெக்டா வராது, அது அர்த்தம் கிடையாது. புது பிறப்புல என்ன செய்யறாரு? ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு, புதிய ஜீவனை கொடுக்கிறாரு. ஆனா அந்த மாற்றம் எங்க ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த மிகவும் ஆழமான அந்த பகுதி, உங்க இருதயம், யுவர் கண்ட்ரோல் சென்டர், த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஒட்டுமொத்தமா அப்படியே எல்லாத்தையும் மாத்திடல, உங்க கண்ட்ரோல் சென்டரை மாத்துறாரு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஆளை மாத்தினா போதும், எல்லாமே மாறலாம். உதாரணத்துக்கு சொல்றேன்,
சமுதாயம் ஒரு விதமா இருக்கு, மோசமா இருக்கு, மாறணும் அப்படின்னா எல்லாத்தையும் மாத்தணும்னு தேவையில்ல. டாப்ல இருக்கிற ஆளை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆளை மாத்தினா மற்ற காரியங்கள் மாறுறதுக்கு சாத்தியமாகும். அது போலதான் நம்மளை மாத்தணும்னு தேவனுடைய சித்தம் எப்படி செயல்படுகிறார்? கண்ட்ரோல் சென்டரை மாத்திடுறார், இருதயத்தை மாத்துறார். அதுதான் ஆழமான ஒரு மாற்றம். அதான் 4வது. 5வது, இந்த புது பிறப்பு என்னது? இது ஒரு ராடிக்கல் சேஞ்ச். ஆழமான இடத்துல ஒட்டுமொத்த மாற்றம். எல்லா இடத்துலயும் ஒட்டுமொத்த மாற்றம் இல்ல, ஆழமான இடத்துல ராடிக்கல்னா டோட்டல் சேஞ்ச். டோட்டல் சேஞ்ச் இன் யுவர் ஹார்ட். வாட் இஸ் நியூ பர்த்? இட்ஸ் a total change in your heart. உங்களுடைய இருதயத்துல ஒரு முழுமையான ஒரு ஒட்டுமொத்த மாற்றம். ஏன் அப்படி சொல்றேன்? இந்த வசனம் என்ன சொல்லுது? எசேக்கியேல் எப்படி சொல்றாரு? இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறார். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றார். பழைய இருதயத்தை தூக்கி எறிஞ்சிடுறாரு, புதிய ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். இந்த பழைய இருதயம் இதை கொஞ்சம் லேசா அப்படியே தட்டி கிட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு வைக்கல, அவரு கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டிட்டாரு. கல்லான இருதயம் அப்படின்னா என்னது? அதை அசைக்கவே முடியாது, கல்லு ஹார்டா இருக்கு. அதை களிமண் மாதிரி இல்லை, அது வணைய முடியாது. நம்ம விரும்புற மாதிரி அதை இப்படி அப்படியும் இது பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்றாரு? இந்த இருதயம் உதவாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்டிட்டு ஒரு புதிய ஒரு இருதயத்தை, சதை உள்ள ஒரு இருதயம் கொடுக்கிறார். ஏன்? இந்த இருதயத்தை அவரு வணையலாம், அவருக்கு மடியும், அவருக்கு பணிகிற ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க! இருதயத்தை மாத்துகிறார், கண்ட்ரோல் சென்டரை மாத்துகிறார், ஒட்டுமொத்தமா மாத்துகிறார். உங்க ரட்சிப்புல இதுதான் நடந்திருக்கு. புது பிறப்புன்ற இந்த ஒரு காரியத்துல என்ன நடந்திருக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற ஆழமான பகுதி, மிகவும் the deepest part, the deepest point, அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஒட்டுமொத்தமா மாத்திட்டாரு. வெளியே மாற்றம் ஒன்றும் பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ள ஒட்டுமொத்த மாற்றம். இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஆழமான மாற்றம், ஆழத்துல ஒட்டுமொத்தமான மாற்றம்.